இப்போ வந்து நம்ம கிட்ட Samsung Galaxy M35 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சார்ஜிங் டெஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பாக்ஸ் ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்னாலே வந்து நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கணும். பாக்ஸில் வந்து சார்ஜர் கொடுக்கல, பட் என்கிட்ட வந்து ஒரிஜினல் 25 வாட் சார்ஜர் இருக்குது. ஸோ இந்த சார்ஜர் தான் வந்து நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் இப்போ ஆன்லைனில் வந்து இந்த பழைய மாடல் சார்ஜர் வந்து நம்ம பார்க்குறது இல்லை. பார்த்தாலுமே வந்து ப்ரைஸ் இதோட புது மாடலோட ஒரு 100 rupees தான் வந்து கம்மியாக இருக்குது. சாம்சங் ரீசெண்டாக வந்து இந்த GAN சார்ஜர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் காம்பேக்டான சைஸில் இருக்கும், பட் வெயிட் எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்கும். பட் இந்த GAN சார்ஜர் யூஸ் பண்ணி தான் வந்து நான் இந்த ஃபோனை வந்து சார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம குரோமாவாக இருக்கட்டும், அமேசான், ஃப்ளிப்கார்ட் எங்கே போய் சார்ஜர் சர்ச் பண்ணாலுமே வந்து இந்த சார்ஜர் தான் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணால் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் எதுவுமே வந்து டிசேபிள் பண்ணல. செட்டிங்ஸ்லுமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் எனபிளாக இருக்குது. பேட்டரியுமே வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 25 வாட் சார்ஜர் வந்து எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது, சைட் பை சைட் டெம்பரேச்சர்ஸ்மே வந்து எவ்வளோ ரீச் ஆகுது அப்படின்ற வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சாம்சங் ஃபோனாக இருக்கட்டும், வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாலுமே வந்து ஸோ மேக்ஸிமம் அந்த பிராண்டோட ஓன் சார்ஜர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு ஃபெமிலியரான பிராண்டோட PD சார்ஜர் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி அந்த 100 ரூபீ சார்ஜர், 200 ரூபீ சார்ஜர் எல்லாமே வந்து மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறங்க. அண்ட் கேபிள்ஸுமே வந்து நீங்கள் மோஸ்ட்லி பாக்ஸில் கொடுத்த கேபிள்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். மற்ற பிராண்டோட கேபிள் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஓரளவுக்கு ரெப்யூட்டட் பிராண்டோட கேபிள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் இந்த 25 வாட் சார்ஜர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சார்ஜரோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது டைப் சி சார்ஜர். ஏன்னா பாக்ஸ்லேயுமே வந்து நமக்கு டைப் சி டு டைப் சி கேபிள் தான் வந்து தராங்க. அண்ட் இப்போ 15 வாட்லேயுமே வந்து சாம்சங் சார்ஜர் அவைலபிளாக இருக்குது. அதுவுமே வந்து டைப் சி இன்புட் போர்ட்டோட தான் வருது. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரை செக் பண்ணிடலாம். ஸோ ரூம் டெம்பரேச்சர் வந்து 32ல் இருக்குது. அண்ட் ஃபோனு, சார்ஜர் எல்லாமே வந்து சிமிலர் அதே டெம்பரேச்சரில் தான் இருக்குது. அண்ட் டைமருமே வந்து நம்ம சைட் பை சைடு ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ கனெக்ட் பண்ண உடனே வந்து நமக்கு அந்த சார்ஜிங் இண்டிகேஷனுமே வந்து காட்டிடுச்சு. அண்ட் லெஸ் தென் 1 minute வந்து நமக்கு 1% வந்து சார்ஜ் ஆகிடுச்சு. அண்ட் இந்த புது GAN சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஸ்டாண்ட் பை பவர் கன்சப்ஷனுமே வந்து லெஸ் தென் 5 mW தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. பட் காம்பேக்டான டிசைனில் இருக்குது. பட் ஸ்டில் வந்து அதே சைஸில் தான் இருக்குது. அண்ட் இந்த புது சார்ஜருமே வந்து PD அண்ட் PPS வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ மற்ற பிராண்ட் PD சார்ஜிங் சப்போர்ட் உள்ள ஸ்மார்ட் ஃபோன்ஸையுமே வந்து இந்த சார்ஜர் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே வந்து நமக்கு சார்ஜ் ஆகுது. MRP வந்து 1699 போட்டிருக்காங்க. ரெகுலராகவே வந்து 1399 வந்து செல் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பிளாக் சார்ஜர் வந்து 1399 தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இனிஷியல் லான்ச் ஆனதுக்கப்புறமா. பட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சடனாக ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு 799க்கு. அந்த டைம் தான் வந்து இந்த ஒயிட் சார்ஜர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். முக்கியமான ப்ரைஸ் ட்ராப் டீல்ஸுமே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் அப்பப்போ ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சார்ஜரோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 2.5 minutes ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் மட்டும் வந்து 35க்கு ரீச் ஆகிருக்கு. அண்ட் பேக் சைடுமே வந்து ஒரு 35 டெம்பரேச்சர் ரைஸ் வந்து பார்க்க முடியுது. எந்த ஒரு வார்ம்னஸ்மே வந்து எதுவும் ஃபீல் ஆகலை. ஃபோன் கம்ப்ளீட் நார்மலாக தான் இருக்குது. அண்ட் சார்ஜருமே வந்து 33ல் இருக்குது. ஸோ எவ்ரி 30 minutes டைம் இன்டர்வலில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் 30 minutes வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 30 minutes வந்து 33% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. அண்ட் ஃபோன் டெம்பரேச்சருமே வந்து செக் பண்ணிடலாம். ஸ்க்ரீன் வந்து மேக்ஸிமம் 37 ரீச் ஆகிருக்கு. பேக் சைடுமே வந்து ஒரு 37.4 மேக்ஸிமமாக ரீச் ஆகிருக்கு. சார்ஜரையுமே வந்து செக் பண்ணிடலாம். அங்கங்கே வந்து 40 கூட டச் ஆகிருக்கு. பட் சார்ஜர் வந்து ஓவர் ஹீட் ஆகின மாதிரி தெரியல. பட் அந்த வார்ம்னஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இங்கே எஸ்டிமேட்டட் டைம் வந்து 1 hour 9 minutes காட்டுறாங்க. ஸோ 25 வாட் சார்ஜர் கனெக்ட் பண்ணதுனால நமக்கு இங்கே வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற மாதிரி காட்டும். செட்டிங்ஸ், பேட்டரி செட்டிங்ஸில் போய் பார்த்துலாம். ஸோ சார்ஜிங் செட்டிங்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து எனபிள் பண்ணியிருக்கேன். அண்ட் பேட்டரி ப்ரொடக்ஷனுமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேக்ஸிமம் செட்டிங்ஸ் தான் வந்து நம்ம இப்போ எனபிள் பண்ணியிருக்கோம். பேட்டரி ப்ரொடக்ஷன் எனபிள் பண்ணிட்டு மேக்ஸிமம் செட் பண்ணும்போது 80% வரைக்கும் தான் வந்து சார்ஜ் ஆகும். 80%க்கு மேலே வந்து சார்ஜ் ஆகாது. சப்போஸ் வந்து பேசிக் செட்டிங்ஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா 100% சார்ஜ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஒன்ஸ் 100% சார்ஜ் ஆனதுக்கப்புறமா அகைன் வந்து சார்ஜிங் ஸ்டாப் பண்ணும். திருப்பி 95% வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து சார்ஜிங் வந்து திருப்பி இனிஷியேட் பண்ணோம். ஸோ இது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். பேசிக்கில் மேக்ஸிமில் வந்து நமக்கு 80% வரைக்கும் தான் வந்து சார்ஜ் ஆகும். அடாப்டிவில் வந்து நம்ம யூசேஜ் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி வந்து சார்ஜிங் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 30 minutes டைம் இன்டர்வலில் வந்து எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுதுன்ற வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் 1 hour வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். சார்ஜரோட டெம்பரேச்சர் பார்த்தலாம். 34, 36 வந்து அதிகபட்சமாக இருக்குது. 36, 37 டாப்பில் வந்து நமக்கு 37ல் இருக்குது. அண்ட் ஃபோனையுமே வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஃபோனுமே வந்து 36 தான் வந்து மேக்ஸிமம் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸ்க்ரீன் 36.4ல் இருக்குது மேக்ஸிமம். ஃபோன் வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ மாதிரி எதுவும் இல்லை. லைட்டாக வந்து அந்த வார்ம்னஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். 1 hour 2 minutes வந்து 60% சார்ஜ் ஆகிருக்கு.
ஸோ இங்கே வந்து பேலன்ஸ் டைம் வந்து நமக்கு 50 மினிட்ஸ் காட்டுது. ஸோ ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் 1 hour 30 மினிட்ஸாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபோன் வந்து 87% வந்து ரீச் ஆயிருக்கு. அண்ட் சார்ஜரோட டெம்பரேச்சருமே வந்து அரௌண்ட் 40 டிகிரிஸில் இருக்குது. பேக் சைடுமே வந்து 37 தான் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. நார்மல் அந்த வார்ம்னஸ் மட்டும் தான் வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் கிடையாது. சார்ஜர் 40 டிகிரிஸ் அப்படின்ற வந்து கண்டிப்பாக நார்மல் தான். ஸோ பேலன்ஸ் 13% சார்ஜ் ஆக எவ்வளோ நேரம் ஆகுதுன்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக 1 hour 59 மினிட்ஸ்க்கு வந்து நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ 100% ரீச் ஆகிடுச்சு. ஃபோனோட டெம்பரேச்சருமே வந்து நார்மலாக தான் இருக்குது. அந்த 90% தானதுக்கப்புறமா வந்து டெம்பரேச்சர் டிராஸ்டிக்காக வந்து ஃபால் ஆகிடுச்சு. சுத்தமாக அந்த வார்ம்னஸ் கூட வந்து பெருசாக எதுவும் தெரியல. அண்ட் சார்ஜரோட டெம்பரேச்சருமே வந்து ட்ராப் ஆகிருக்கு. 34 இருக்குது இப்போது. ஸோ மேக்ஸிமம் 35 இருந்தது. ஸோ சார்ஜருமே வந்து ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ மாதிரி எதுவும் தெரியல. பட் என்னென்னா F15 கம்பேர் பண்ணும்போது சார்ஜிங் ஸ்பீட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பட் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் வந்து நமக்கு இந்த GAN சார்ஜர் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சார்ஜரில் சார்ஜ் பண்ணால் வந்து நமக்கு 2 hours ஆகுது கம்ப்ளீட்டாக ஃபுல் சார்ஜ் ஆக. நான் பழைய சார்ஜர்லேயுமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அதில் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது. ஸோ நீங்கள் M35 ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆக எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் அப்படின்னா 6000 mAh பேட்டரிக்கு 2 hours அப்படின்ற வந்து கண்டிப்பாக வந்து லேட் இல்லை. நல்ல சார்ஜிங் ஸ்பீட்ஸில் தான் வந்து சார்ஜ் ஆகிருக்கு. பை த சேம் டைம் வந்து ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ வந்து நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. ரூம் டெம்பரேச்சர் ப்ளஸ் வந்து அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே வந்து எனபிள் பண்ணி தான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் டிசேபிள் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. பட் ஃபாஸ்ட் சார்ஜ் டிசேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த 25 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணாலுமே வந்து 10 வாட்டில் தான் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ M35 நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு என்ன குவரிஸ் இருந்தாலுமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் குவரிஸ் எல்லாமே வந்து நான் ஃபுல் ரிவ்யூவில் ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் ATT டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.